ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மது ஜான் vlogs. இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய கொழுந்தனாரோட ஹாப்பி பர்த்டே அன்றைக்கி. ஆக்சுவலாக இது 24th எடுத்த வீடியோ. பட் என்னால் இப்போ தான் வந்து அப்லோட் பண்ண முடிஞ்சுது. லாங் வீடியோவாக எடுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ அப்லோட் பண்ணி அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து அவன் இத்தனை நாளாக வந்து துபாயில் இருந்தான், ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். 2 years கழிச்சு இப்போ தான் இங்கே வந்திருக்கான். இங்கே வந்து ஒரு 2 months ஆச்சு. ஸோ அவனோட பர்த்டே வந்து கொஞ்சம் நல்லா செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணினோம். பட் பண்ண முடியல, கேக் கூட கட் பண்ண முடியல. ஏன்னா அவனும் ஒர்க் போயிட்டான், இங்கே வந்தோடனே ஒர்க் ஜாயின் பண்ணிட்டான், ஒர்க் போயிட்டான். கேக்கெலாம் கட் பண்ண முடியல. சரி ஈவினிங் எங்கேயா சாப்பிட போகலான்னு சொல்லி தான் நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், பெருசாக வெளியே போயெலாம் சாப்பிட மாட்டோம். வீட்டிலையே சமைச்சு தான் சாப்பிடுவோம். எல்லாமே என்னவாக இருந்தாலும் வீட்டிலே சமைச்சு சாப்பிடுவோம். பட் வெளியே போய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஃபேமிலியோட ரொம்ப ரேராக தான், எப்போயாவது போய் தான் வெளியே போய் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சரி ஓகே, நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக போய் வெளியே போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி இந்த பர்த்டே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நாங்கள் வந்து போனோம். ஈவினிங் ஒரு 8:30க்கு நாங்கள் அங்கே வந்து ஒரு டேபிள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். எது அப்படின்னா ஸ்ட்ரீட் அரேபியா. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ குனிமுத்தூரில் இருக்கிற ஸ்ட்ரீட் அரேபியா போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து போனதே இல்லைங்க. நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போனது. பட் இவங்க 2 பேரும் நான்வெஜ் பிரியர்கள். என் ஹஸ்பண்டோட தம்பியும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ எங்கெல்லாம் ஃபுட்டு வந்து சூப்பராக கிடைக்கும், எங்கே விதவிதமாக வெரைட்டியாக ஃபுட்டு கிடைக்கும், எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறையா தெரியும் அந்த மாதிரி ஷாப்பெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நான் பெருசாக அது நமக்கு வந்து இந்த கண் ஆசைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போய் பார்த்தோன்னே வயிறு நிறைஞ்சிரும். அந்த மாதிரி ஆள் நான். எனக்கு வந்து போய் நிறையாலாம் சாப்பிட முடியாது. ஆசையாக இருக்கும், பார்த்து போய் சாப்பிட்ணும், நிறைய நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசையாக இருக்கும். பட் அதை போனோம்னா சாப்பிட முடியாது. அந்த மாதிரி தான் ஆச்சு. போனோடனே எங்களுக்கு டேபிள் புக் பண்ணியிருந்தாங்க. வழக்கம் போல் 8:30க்கு போகாமல் 9:15 ஆயிடுச்சு. 9:15க்கு தான் நாங்கள் போனோம். நல்லா இருந்தது. ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இவங்க நிறையா டைம் போயிருக்காங்க, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம். கிட்ஸோட போனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் வந்து அங்கே வந்து மந்தி பிரியாணி வந்து சாப்பிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக அது வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. இவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, சிக்கனில் நிறைய வெரைட்டி இருக்குது, மட்டனில் இருக்குது, பீஃபில் இருக்குது, நான் நிறைய சொல்லுவாங்க. பட் நான் வந்து பெருசாக பிடிக்கும், பட் பெருசாக நான் சாப்பிட்டதில்லை. அதனால் சரி ஓகே, இந்த டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். இது வந்து 4 to 5 members சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். நல்லா சாப்பிட்றவங்க 4-5 members சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபைனலி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே எப்போ வரும் அப்படின்னு. அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கலான்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு 5 to 10 minutes ஆகுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே வெயிட் பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். ஃபைனலி தட் மந்தி பிரியாணி வந்து வந்துருச்சு. பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இது ஆக்சுவலாக பிரியாணி இல்லை, இது வந்து உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். சிக்கன்லேயே நிறையா வெரைட்டிஸ் இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே ஆஹா அப்படி இருந்தது. ஆனால் என்னால் சாப்பிடவே முடியல. கொஞ்சம் தான் சாப்பிட முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக போனேன். பட் பார்த்தோன்னே எனக்கு பார்த்தால் பசி யாருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்த உடனே எனக்கு பசி சரியாயிடுச்சு. கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சது, சிக்கன் கொஞ்சம் சாப்பிட முடிஞ்சுது. இவங்க 2 பேர் நல்லா சாப்பிட்ற ஆளுங்கனாலேயே சாப்பிட முடியலன்னா பாருங்களேன். நல்ல டேஸ்ட்டுங்க. இந்த மைனஸ்லாம் வந்து நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்க. க்ரீன் கலரில் சட்னி ஒன்று கொடுக்குறாங்க, அந்த பிங்க் கலரில் ஒரு இது கொடுக்குறாங்க. இந்த ஜூஸை பற்றி சொல்லி ஆகணும், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க இந்த ஜூஸு. நாங்கள் வந்து ஒரு பாட்டில் வந்து இதோடையே வந்துடும், இந்த நம்ம ஃபுட்டோடையே வந்துடும். இது ஒரு பாட்டில் எங்களுக்கு பத்தலை, நாங்கள் இன்னொரு பாட்டில் ஆர்டர் பண்ணி குடித்தோம். அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த ஸ்பைசியான சாப்பாட்டுக்கும் அந்த ஜூஸுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் எங்களுக்கு ஒரு பாட்டில் பத்தலைன்னு சொல்லி இன்னொரு பாட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அந்த இன்னொரு பாட்டில் வந்து 210 rupees, நம்ம எக்ஸ்ட்ரா அதுக்கு பே பண்ணணும். இது வந்து உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஆஃபர் போடுவாங்க. நாங்கள் போனது வந்து 1800 இந்த மந்தியோட காஸ்ட்டு. இதுக்கப்புறம் டெய்லியுமே ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.
ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்ட்ரீட் அரேபியா போனீங்க இல்லையா, ஃபுட்டெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? முஜிபா எப்படி இருந்தது? நெஞ்சு எப்படி இருந்தது? ஸோ சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பியாச்சு. நைட்டு வந்து வீட்டுக்கு வரக்கு ஒரு 11 ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னு ஏதாவது சஜஷன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய பேர், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும். தேங்க்யூ.